இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம், இது உலகம் என்று. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே சண்டை. இதில் உடைந்தது பாகிஸ்தானுடைய மண்டை. அதாவது தம்ப்நெயில் டாபிக்காக இருந்தாலுமே உள்ளபடியே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு ஒரு பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படும் நிலையில தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன காரணத்திற்காக சண்டை நடக்குது அப்படின்ற கேள்வி முன் வச்சா பாகிஸ்தானுடைய அத்துமீறல் தாக்குதல் அப்படின்ற விஷயம்தான் வெளிப்படுது. ஆப்கானிஸ்தான் வெளிப்படையாக சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி, நீ உள்ளபடியே ஆம்பளையா இருந்தா, நீ தாய்ப்பால் குடிச்சிருந்தா, நீ ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லி பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ தளபதியை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தலிபான் அந்த அமைப்புகள் கூப்பிடுறதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, தலிபான்களும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அவங்க ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணுன்ற நிலையில யோசிச்சுட்டு இருக்கும்போது, ராஜாங்க ரீதியாக அரசாங்க ரீதியாக யாரெல்லாம் நம்மளை ஆதரிக்கிறாங்களோ அவங்க நாட்டிலோட அந்த நாடுகளோட நட்புணர்வை வெளிப்படுத்தி பொருளாதார, இன்னும் சொல்ல போனால் வியாபார தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து வர நிலையில பாகிஸ்தானோட சண்டை அப்படிங்கிறத அவங்களே விரும்பல. ஆனா பாகிஸ்தான் வேணும்னே வம்படியா இந்த தாக்குதல் நடத்தி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை அப்படிங்கிறத பாகிஸ்தான் மக்கள் மீது திணிக்கிறதா அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. இதற்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே போர் அப்படின்னா செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போகும். நாட்டினுடைய வளமை பாதிக்கப்படும். அதனுடைய பாதிப்புங்கிறது அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகளுக்கு இருக்கும். இந்தியா போன்ற ஒரு பெரிய சமாளிக்கக்கூடிய நாடுகளே போர் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு தான் செய்கிறாங்க. ஸோ வளர்ச்சியில் கவனம் செலுத்தக்கூடிய எந்த அரசுமே போரை விரும்பாது அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் வம்படியாக வருஷத்துக்கு ஒருக்க யார்கிட்டையாவது போது சண்டையை போட்டு பாகிஸ்தான் மக்கள்கிட்டையும் இன்னும் வேற வெளிநாடுகள் இருக்கக்கூடிய வங்கிகளும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்டையும் கடன் வாங்கி செலவு பண்ணுறன்ற முயற்சியை எடுக்குதா அப்படின்ற பார்வை முன்வைக்கிறது. ஏன் இந்த ஒரு நீண்ட கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னா, பாகிஸ்தானில் உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையில் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலானவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது. இதில் என்ன அப்படின்னா, தக்காளி, பூண்டு, வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் இப்போ அங்கே வெங்காய தட்டுப்பாடு இருக்குது. விலை அதிகமாக இருக்கிறது. 600 200 400 அந்த மாதிரியான விலைகளில் விற்கப்படுது. இது தற்போதைய நிலைமை தான். ஏன் அப்படின்னா, கத்தாரினுடைய தலையீட்டுக்கு பிறகு, கத்தார் மற்றும் சவுதியினுடைய தலையீட்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய சண்டைங்கிறது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சீஸ் ஃபயர்ல இருக்கு. இப்பவே இந்த விலையில இருக்கு அப்படின்னா, எந்த நேரத்தில் எப்போ வேணால் மீண்டும் போர் தொடங்குமாயின், சண்டை தொடங்குமாயின் இந்த வரத்துங்கிறது முற்றிலுமாக நின்று போகும்ன்ற அச்சம் இருக்குது. ஸோ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அன்றாட தேவைக்காக காய்கறிகள் முதற்கொண்டு, உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு, சிலிண்டர் எல்லா விநியோகமே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அச்சமாக பார்க்கிறார்கள். இதை தாண்டி ஆப்கானிஸ்தான் இப்போ புதிதாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் காரணமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகக்கூடிய நிலை இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு சிந்து நதியினுடைய நீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுல இந்தியா ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்க. அதாவது அதிகப்படியான மழை வந்து நீர் இதற்கு மேலே தேர்க்க முடியாது அப்படின்ற நிலை வரும்போது பாகிஸ்தானுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, அறிவிப்புகளை செய்து அந்த சிந்து நதியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுறது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அந்த கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும் சிந்து நதியில் கட்டுறதுன்றது முடிச்சிட்டாங்க. இதே மாதிரியான செக் பாயிண்ட்டை ஆப்கானிஸ்தான் இப்போ முன்னெடுக்க போகுது. இதே மாதிரியான நடவடிக்கையை ஆப்கானிஸ்தான் செய்யும் போது அங்கிருந்து வரக்கூடிய நீர் பாகிஸ்தானுக்கு தடைபடும் அப்படின்றதா இருக்கு. குனார் அப்படின்ற ஆறு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கைபர் பக்துங்க்வா அந்த இடத்துல இருந்து உருவாகி பாகிஸ்தான் வழியாக சிந்து நதியில் வந்து கலக்குது. கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் பயணப்படுது. இது மிக முக்கியமான ஓரளவிற்கான விவசாயத்திற்கும் தேவையான ஒரு நீராக பார்க்கப்படுது. இதில் மிக விரைவில், அதி விரைவில் ஒரு செக் டேமை கட்டுங்க. இதுக்கான எல்லா ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்யுங்க, எல்லா விஷயங்களையும் பாருங்க, முதலீடுகள் இன்னும் சொல்ல போனால் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தலிபான்களுடைய அமைப்பு அப்படிங்கிறதும் அந்த பொதுப்பணித்துறைன்னு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறதாகவும், கூடிய விரைவிலேயே இது செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட்டை ஆப்கானிஸ்தான் எடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா, உணவுப் பொருட்கள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, தொழில் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற விஷயம் தாண்டி குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் சண்டை போனா நீங்களா என்னப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படும் நிலையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கே வெளிநாடுகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய புகழ் பாடக்கூடிய விஷயங்களை தான் செஞ்சுட்டு வர்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் மக்களுக்காகவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பதற்கான முயற்சிகளை இருப்பாம, அங்க இருக்கக்கூடிய அதிபர் தன்னை புகழ் பாடுறாரு, தனக்கான இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கான பரிந்துரை செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்கக்கூடிய உதவிகளை செய்கிறாரா அப்படின்னு அமெரிக்கா மேலேயும் இவர்கள் கோபத்தில் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் அப்படின்றது நடந்ததும் அதை ஒடுக்க பாகிஸ்தான் ராணுவம் வரை முயற்சிகள் மேற்கொண்டது அப்படிங்கிறதும் பாகிஸ்தான் மக்களுடைய மனநிலையை அப்படியே வெட்ட வெளிச்சமா உலகுக்கு எடுத்துக்காட்டுது. இதை தாண்டி காபூல் நதி அப்படிங்கிறதும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பாயக்கூடிய நதி, அது சிந்து நதியில கலக்குது. இப்ப எப்படி குனார் நதியில அந்த தடுப்பணையில அணை கட்டப்படுமாயின் அது இந்த காபூல் நதியினுடைய அணை ஓட்டத்தையும், இன்னும் சொல்ல போனால் அதனுடைய நதி பிராவகத்தையும் நீரினுடைய ஓட்டத்தையும் தடுக்கும், இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலையும் இதை செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆப்கானிஸ்தான் அரசு செஞ்சு முடிக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய பின்னடைவாக பாகிஸ்தானுக்குத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதற்கு ஆதரவாக மறைமுகமாக சில நாடுகள் உதவி செய்கின்றன அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான்ல மறைமுகமா ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள்னால தான் அந்த நாடு தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு பார்வையும் மக்களால் வைக்கப்படுது. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து நடந்து வருது. இதை நிறுத்துவதற்கான முயற்சிகள்ல பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது பேசப்பட்டாலும் ஒரு சுமூகமான முடிவோ அல்லது முன்னேற்றமோ ஏற்படலை அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு காரணம் பரஸ்பரம் ரஷ்ய அதிபர் தான் அப்படின்னும் அல்லது அமெரிக்க அதிபர் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் சமீபத்திய ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கவலை அளிப்பதாக இருக்கிறது. குறிப்பாக கமாடிட்டி மார்க்கெட்ல தங்கம் உயர்ந்து வருவதற்கான அடிப்படை காரணம் இதை தாண்டி ரஷ்யா செய்யக்கூடிய சில சோதனைகள், மிகப்பெரிய ஆயுதங்களையும் குறிப்பாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஆயுதங்களுடைய சோதனை அப்படிங்கிறதையும் ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கு. ஸோ உக்ரைன் இனி மேற்கொண்டு புதிய ஏதேனும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்துமாயின் போர் அடுத்த கட்டத்தை தாண்டும் அப்படிங்கிறதையும் தாண்டி ரஷ்யாவுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக அமெரிக்கா நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வர்றது என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் கச்சா எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்றது. குறிப்பா இந்தியாவுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கறது என்னன்னா இது ஒண்ணுதான். சீனாவும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் காரணமாக தெரிய வர்றது என்ன அப்படின்னா, சீனா முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு, ஒரு கணிசமான அளவிற்கு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டது, தாமதப்படுத்தி கொண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அமெரிக்கா தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. சரி, இந்தியா தரப்புல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவும் குறைத்திருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் தான் அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவினுடைய அரசு 2 ரஷ்ய நிறுவனங்களுக்கு எண்ணெய் வழங்குவதற்கான, அந்த எண்ணெய் விநியோகத்திற்கான உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அரசாங்கம் பண்றதுனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வது அல்லது மாற்றிக் கொள்கிறது அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. இது எல்லாமே அமெரிக்கா தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தான். ஆமா, நாங்க ரஷ்யாவிடமிருந்து டிஸ்கவுண்ட்ல வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அளவை குறைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான ஒரு கருத்தை இந்தியா முன்வைக்கவில்லை. அப்படின்னாலும் இது நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான பல சந்தேக கேள்விகள் இருக்கு. இதை தாண்டி வேற மாற்று ஏற்பாடாக இந்தியா யாரிடம் எண்ணெய் வாங்குகிறது, அது என்ன விலைக்கு வாங்குகிறது, அதுதான் இங்க முக்கியமா இருக்கு. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும்போது, அமெரிக்கா தரக்கூடிய இந்த தரவுகள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போரை மட்டுமல்லாது இந்திய பொருளாதாரத்தையும் பதம் பார்க்குமா அப்படின்ற கவலை இந்திய மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கான பொருளாதார உறவுகள் மேம்படுமா அப்படின்ற கேள்வி இப்போ அதிகமாக எழுந்திருக்கு. என்னன்னா, ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு 29ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுல கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் மலேசியா, ஜப்பான்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போறாரு. இந்த இடத்துல சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்து பேச இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி தான் இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் த டவுனாக இருக்கு. என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க, இந்த பொருளாதார தடையெல்லாம் இல்லை, அதாவது டாரிஃப் பிளான் அப்படிங்கிறத ஒரு ஃபைனலைஸ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்குமா? ஏன்னா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கான இந்த பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்கு. நீயா நானா பார்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான இருக்கு. சீனா பல செக் பாயிண்ட்ஸை வச்சாலுமே சீனாவுக்கான அந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஆனால் சீனாவை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் 2 தலைவர்களும் சந்தித்து பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடையுமா அப்படின்றதும் இருக்கு. இந்தியாவிற்கு அதாவது அமெரிக்காவும் சீனாவும் மோதிக்கொள்வதால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத ஒரு புதிய டாபிக்காகவே பண்ணலாம். ஏன் அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சீனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, எல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்களுமே இந்தியாவை தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா மனித வளமும் சரி, எல்லா வளமுமே
இருக்கக்கூடிய, அதுவும் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக, இன்னும் பொருளாதார ஏற்றம், ஜிடிபி வளர்ச்சி, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அப்படின்ற பல விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இந்தியா இதை பயன்படுத்தி கொண்டு மேலே வரணும் அப்படிங்கிறதும் நினைக்கப்படும் நிலையில, ஒருவேளை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான இந்த விஷயம் அப்படிங்கிறது முற்றிலுமாக தீர்க்கப்படுமா அப்படின்றது ஒரு வேலை இல்லைனாலும் ஓரளவுக்கு இதுல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவுக்கான இந்த வாய்ப்பை இந்தியா மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு மேலே வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும். உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.